உணவு பாதுகாப்பு அலுவலர் தேர்வுக்கு தயாராயிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். சென்ற வகுப்புல நம்ம ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு கண்டக்ட் பண்ணக்கூடிய ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் தேர்வுக்கான 3 யூனிட்டை எப்படி படிக்கிறது, எங்க படிக்கிறது, சிலபஸை டீகோட் பண்ணி எந்த புக்கை நீங்க ரெஃபர் பண்ணலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்றத பத்தி நான் கிளாஸ்ல கண்டக்ட் பண்ணிருந்தேன். இப்போ இந்த கிளாஸஸ்ல நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு 5 யூனிட்ஸ், முத 3 யூனிட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு 5 யூனிட்ஸ் நம்ம பார்க்க போறோம். எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி, எந்தெந்த புக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணலான்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் வீடியோவை முத 3 யூனிட்டுக்கான வீடியோவை பார்க்காதவங்க நிச்சயமா அதை பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ ஃபுட் கெமிஸ்ட்ரி நம்ம எப்படி இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இதையே எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, ஒரு 5 விஷயத்துக்குள்ளார நடக்கலாம். FSSAI ரூல்ஸ், ஆக்ட், ரெகுலேஷன்ஸ். ஆக்ட், ரூல்ஸ், ரெகுலேஷன், ஃபுட் கெமிஸ்ட்ரி, ஃபுட் மைக்ரோபயாலஜி, ஃபுட் ப்ரிசர்வேஷன், ஃபுட் டெஸ்டிங், அப்புறம் பாத்தீங்கன்னா FSSAI இனிஷியேட்டிவ்ஸ், கோடெக்ஸ் அலிமெண்டரிஸ் கமிஷன். ஒரு 8 டாபிக் தான் முக்கியமான இது. இந்த 8க்குள்ளார நம்மளால இது பண்ணிட முடியும். இல்ல மேஜரா பாத்தீங்கன்னா FSSAI ஆக்ட், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ஃபுட் கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, ஃபுட் டெஸ்டிங், ஃபுட் ப்ரிசர்வேஷன், இவ்வளவுதாங்க. இந்த எல்லாத்தையும் படிச்சிட்டீங்கன்னா நீங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் சிலபஸை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ ஃபுட் கெமிஸ்ட்ரி, பிரின்சிபல்ஸ் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஃபுட் கெமிஸ்ட்ரி அண்ட் ரோல் இன் ஹியூமன் நியூட்ரிஷன் என்ன சொல்லிருக்காங்க, அவங்களே பேசிக்ஸ் ஆஃப் த ஃபுட் கெமிஸ்ட்ரி தான். ஏன்னா இது வேற வேற டொமைன்ல இருக்கிறவங்களும் படிக்கிறாங்க. பிஎஸ்சி அக்ரி படிச்சவங்க, ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் படிச்சவங்க, ஃபுட் சயின்ஸ் சம்பந்தமா டெக்னாலஜி படிச்சவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஃபுட் சம்பந்தமான ஒரு நாலேஜ் இருக்கும். ஆனா சில பேருக்கு இப்போ டிகிரி இன் மெடிசன் படிச்சவங்களா ஃபுட் சம்பந்தமான நாலேஜ் ரொம்ப குறைவா தான் இருக்கும். அவங்களையும் நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப இன்டெப்தாலாம் கேட்க மாட்டாங்க, ஓரலா தான் கேட்பாங்க. உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி ஓரலா தான் கேட்பாங்க. அப்போ இன்டெப்தா நம்ம படிக்க தேவையில்லை, ஓவர் வியூவா படிச்சா போதுமானது. ஆனா ஆக்ட், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் இன்டெப்தா தான் படிச்சாகணும் அப்படின்றத சொல்றேன். ஓகேங்களா? இப்போ ஃபுட் கெமிஸ்ட்ரியில என்னென்ன விஷயங்கள் சார் இருக்கு, இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கு. நீங்க பாத்துங்க, நீங்க வீடியோ பார்க்கும்போது பாத்துங்க. மேஜரா என்ன இருக்குன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், ஃபுட் அடிட்டிவ்ஸ், ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ், என்சைம்ஸ், நியூட்ரிகூட்டிகல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் ஃபுட், ஃபுட் கண்டாமினன்ஸ் அண்ட் அடல்ட்ரேஷன், ஃபுட் அலர்ஜன், அடுத்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இப்படிதான் வரும். இதை நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ல என்னங்க இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, லிப்பிட் இருக்கு. அதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ல விட்டமின்ஸ் இருக்கு, மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ல நிறைய மினரல்ஸ் இருக்கு, ஐரன் கண்டென்ட், ஃபோலிக் ஆசிட்ஸ், இந்த மாதிரி மினரல்ஸ் இருக்கு. அப்ப அதை படிச்ச வாட்டரும் ஒரு மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சாராத ஒரு இதுதான். ஓகேங்களா? இதெல்லாம் பத்தி என்டெப்தா படிச்சா மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் முடிஞ்சிச்சு. அது எப்படி நம்மளுடைய ஹியூமனோட ஹெல்த்துக்கு உதவுது அப்படின்னு சொல்லி படிச்சா ஃபர்ஸ்ட் 2 விஷயங்கள் முடிஞ்சிருச்சு. ஃபுட் அடிட்டிவ்ஸ், கிளாஸ் 1 ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஃபுட் அடிட்டிவ்ஸே நிறைய விஷயங்கள் வருது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வருது, ஸ்டிக்கிங் ஏஜென்ட்ஸ் சொல்லுவாங்க, ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸ் சொல்றாங்க. ஒரு ஃபுட் அடிட்டிவ் நமக்கு தேவையான ஃபுட்டுக்கு தேவையான டெக்னிக்கல் பர்பஸை பூர்த்தி செய்யறதான் ஃபுட் அடிட்டிவ்னு சொல்லுவாங்க. அதுக்கு சில டெக்னாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எமல்சிஃபையரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிலாம் கேட்பாங்க. இதுல கீழே ஏதாவது ஒரு விஷயத்த கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் இது ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், பென்சோயிக் ஆசிட் எதுல ப்ரிசர்வேட்டிவ்ஸா பயன்படுத்துறோம், கிளாஸ் 1 ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்ன, கிளாஸ் 2 ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னா என்ன அப்படிலாம் கேட்பாங்க. ஃபுட் அடிட்டிவ்ஸ், கலரிங் ஏஜென்ட்ஸ், ரீசெண்டா பேன் பண்ண கலரிங் ஏஜென்ட்ஸ் என்ன, ஆர்டிபிஷியல் கலரிங்ஸ், ரீசெண்டா பேன் பண்ண கலரிங் ஏஜென்ட்ஸ் என்ன, ரோடமைன் பி, பஞ்சு மிட்டாயில ரோடமைன் பி கலர் இருக்கு, அது பேன் பண்ண கலரா இல்லையா, பேன் பண்ண கலர்ன்ட்டு இப்ப மேலச்சைட் கிரீன் பேண்டா அல்லது இல்லையா, பருப்புல மென்டானில் எல்லோ அப்படின்ற ஒரு கலர் இருக்கு, அது கலரிங் பேண்டா இல்லையா அப்படின்லாம் கேட்பாங்க. அடுத்து ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ், நம்ம சாப்பிடுற ஃபுட்லயே சில நியூட்ரிஷனுக்கு எதிராக இருக்கிறது, அந்த நியூட்ரிஷன் இருக்கும், அதுவே நமக்கு தீங்காகவும் இருக்கும். இப்ப சொலானின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உருளைக்கிழங்குல சொலானின் அப்படின்னு இருக்கு. அந்த சொலானின்ங்கிறது நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. கடலையில அஃப்ளோடாக்சின் அப்படின்றது இருக்கு, அதுவும் நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. அதெல்லாம் ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கு, அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம், ஹீட்டிங் பண்ணலாமா இல்ல கூலிங் பண்ணலாமா, இல்ல அதை நம்ம என்னென்ன விஷயங்களை பயன்படுத்தி அதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றதும் இருக்கு. ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். என்சைம்ஸ், என்னென்ன என்சைம்ஸ் இருக்கு, லிப்பேசஸ், நிறைய என்சைம்ஸ், ரன்னட், அந்த மாதிரி ரன்னட் அப்படின்ற ப்ரொசீஜர்லாம் இருக்கு.
அது எல்லாமே அந்த என்சைம்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதுதான். நியூட்ரிகுட்டிகல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் ஃபுட்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ரெகுலேஷன்ஸ்லயே நம்ம வந்து படிச்சிருவோம். செக்ஷன் 22ல ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸை பத்தி சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷனல் ஃபுட் நடத்தும் போதே நியூட்ரிகுட்டிகல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் ஃபுட்டை வந்து நம்ம பார்த்துருவோம். ஃபுட் கண்டாமினன்ட்ஸும் நம்ம ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் படிக்கும்போது படிக்கலாம். அடல்ட்ரண்ட் டாட் டிடெக்ஷன் ஆஃப் அடல்ட்ரேஷன் வித் ரேபிட் டெஸ்ட், அந்த ஃபுட் டெஸ்ட் மூலமா இது பண்ணலாம். ஃபுட் அலர்ஜென்ஸ், என்னென்ன அலர்ஜென்ஸ் இருக்குது? சாய் அலர்ஜென்ஸ் இருக்குது, மில்க் அலர்ஜென்ஸ் இருக்குது, கிறிஸ்டசைன்ஸ் அலர்ஜென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அலர்ஜென்ஸ் இருக்குது. குளூட்டன் அலர்ஜென்ஸ் இருக்குது. அந்த அலர்ஜன்லாம் என்ன, அலர்ஜனை கண்டுபிடிக்கிற மெத்தட் என்ன அப்படின்ற மாதிரி படிச்சுன்னா ஃபுட் அலர்ஜென்ஸ் முடிஞ்சிருது. அடுத்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அந்த ஃபுட்டு நம்மளுக்கு இஷ்யூஸ் இருந்ததுன்னா, நம்ம வந்து ஹை ஃபேட், சுகர், சால்ட் ஃபுட்டை சாப்பிட்டோம்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ், கேன்சரா இருக்கட்டும், ஹார்ட் டிசீசஸா இருக்கட்டும், இதெல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்னென்ன இருக்கு, அதை பத்திலாம் கிளாஸஸ்ல பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தாவே ஃபுட் கெமிஸ்ட்ரி ஓரளவு முடிஞ்சிச்சு. இந்த ஃபுட் கெமிஸ்ட்ரிக்கு நீங்க என்னென்ன விஷயத்த ஃபாலோ பண்ணலாம், எந்த புக்கை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஃபென்னமா ஃபென்னமா ஃபுட் கெமிஸ்ட்ரி, இது வந்து இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் புக். சிஎஃப்எஸ், சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், டெக்னிக்கல் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனுக்கு இந்த புக்கை தான் வந்து பயன்படுத்துறாங்க. ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும். இதுல நிறைய தகவல்கள் இருக்கும். நீங்க ஓவர் வியூவா இந்த புக்கை வந்து படிச்சுக்கிட்டா போதுமானது. இதே ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸை பத்தி இருக்கும். மேஜரான எல்லா ஃபுட் கெமிஸ்ட்ரியோட விஷயமும் இதுல வந்து கவர் ஆயிருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஃபுட் மைக்ரோபயாலஜி. ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், ஃபுட் குவாலிட்டி, இது எல்லாத்துலயும் இருந்து கிரக்ஸை மட்டும் நான் சொல்றேங்க. இதோட முக்கியமான கிரக்ஸ் மட்டும் நீங்க வந்து பாத்துங்க. ஏன்னா சிலபஸ்ல நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கிரக்ஸ் என்னன்றதை மட்டும் பாத்துங்க. ஃபுட் மைக்ரோபயாலஜியோட பேசிக் பிரின்சிபல் என்ன? ஃபுட்பார்ன் பேத்தோஜன்ஸ் என்னென்ன இருக்கு? லிஸ்டீரியா மோனோசைட்டஜன்ஸ், சால்மோனெல்லா, ஈகோலை, இந்த மாதிரி ஃபுட்பார்ன் பேத்தோஜனோட பண்புகள் என்ன? ஃபுட்பார்ன் பேத்தோஜன் கிராம் நெகட்டிவா, கிராம் பாசிட்டிவா, எந்த டெம்பரேச்சர்ல அந்த ஃபுட்பார்ன் பேத்தோஜன் உயிர் வாழும், இந்த மாதிரிலாம் படிக்கணும். ஃபுட்பார்ன் பேத்தோஜன்ஸ் எத்தனை இருக்கு, அதெல்லாம் பத்தி டீட்டெயில்டா படிக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து மைக்ரோ ஆர்கானிசத்தோட ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவாங்க. வாட்டர் ஆக்டிவிட்டி. அடுத்து வந்து நம்ம வந்து சில டைம் சால்ட் யூஸ் பண்ணுவோம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதோட ஃபேக்டர்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம் எப்படி கில் பண்ணப்படுது, வாட்டர் ஆக்டிவிட்டியை குறைச்சா மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணும், சில்லிங் டெம்பரேச்சரை குறைச்சா மைக்ரோ ஆர்கானிசத்துல என்ன மாதிரி விளைவுகள்லாம் ஏற்படும், டெம்பரேச்சரை அதிகப்படுத்தினா என்ன மாதிரி விளைவுகள்லாம் ஏற்படும், பாஸ்டரைசேஷன்ல டெம்பரேச்சர் அதிகப்படுத்தி குறைப்போம், அப்ப என்ன விளைவுகள் ஏற்படும். ஹார்டல் டெக்னாலஜி அப்படின்லாம் இருக்கு. ஹார்டல் டெக்னாலஜினா பலவிதமான டெக்னாலஜியை பயன்படுத்தி சால்ட் அதிகமா ஆட் பண்ணலாம், வாட்டர் ஆக்டிவிட்டியை குறைக்கலாம், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸையும் பயன்படுத்தி பல விதமான ஹர்டல்ஸை கொடுத்து அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தோட ஹீமியோஸ்டாசிஸ், நிலைத்தன்மையை குலைந்து போக செய்யறது. அப்ப அந்த மாதிரி மெத்தட்ஸ் நிறைய இருக்கு. இப்ப ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மைக்ரோ ஆர்கானிசம் தெரிஞ்சாதான் உங்களால ஃபுட் ப்ரிசர்வேஷன் என்ன அப்படின்றதையே தெரிஞ்சுக்க முடியும். ஃபுட் ப்ரிசர்வேஷன் டெக்னாலஜியை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றது. அடுத்து வந்து மைக்ரோபியல் ஃபுட் ஃபைலேஜ், எப்படி எப்படி ஸ்பாயிலேஜ் ஆகுது, எப்படி இப்ப பிரெட்ல வந்து பூஞ்சை பிடிஞ்சிருக்கும், அதுக்கெல்லாம் காரணம் என்ன, மைக்ரோபியல் ஃபுட் ஸ்பாயிலேஜை பத்தி, ஸ்பாயிலேஜ்னா என்ன, அதோடைய குவாலிட்டி எப்படி குறையுது, அது வந்து எப்படியாப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துது, புரோட்டீன்ல என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுத்துது, புரோட்டீன் இருந்தா அது என்ன ஆகுது, டீநேச்சர் ஆகுது, அதுக்கு என்ன மாதிரி இது, அதெல்லாம் பத்தி படிக்கணும். ஓகேங்களா? பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம் தீங்கு மட்டும் தான் கொடுக்குதா, பெனிஃபிஷியலும் இருக்கு. லாக்டோபேசில சஸ்டோஃபில்லஸ், நமக்கு வந்து ப்ரோபயாட்டிக், நம்ம வயிற்றுக்குள்ளார போயிட்டு நன்மை செய்யும் பாக்டீரியாக்களும் இருக்கு. அதை பத்தி எல்லாம் படிக்கலாம். அடுத்து வந்து ஹசார்ட் அனலைசிஸ், கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிசிபியோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுலயே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு, அதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஜிஎம்பினா என்ன, குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸ். ஜிஏபினா என்ன, குட் அக்ரிகல்ச்சரல் பிராக்டிசஸ். ஜிஹெச்பினா என்ன, குட் ஹைஜீன் பிராக்டிஸ். இதெல்லாமே அப்படியே அப்ரிவேஷன்ல கேட்டுருவாங்க. இந்த சிலபஸ்ல இருக்கிற வேர்டெல்லாம் அப்படியே அப்ரிவேஷன்ல காட்டணும். குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸ், அதுக்கு தான் நம்ம லைசன்சிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெகுலேஷன்ல ஷெட்யூல் 4 அப்படின்னு சொல்லுவோம். ஷெட்யூல் 4 ஜெனரல் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் சானிட்டரி பிராக்டிசஸ். அதை ஷெட்யூல் 4ல எப்படி இருக்கணும், ஒரு முக்கியமான கேட்டரிங்ல எப்படி வந்து எவ்வளவு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும், ஃப்ரிட்ஜில் எப்படி பொருளை அடுக்கி வைக்கணும், நான்வெஜ் ஃபுட்டை எங்க அடுக்கி வைக்கணும், சோப்பிங் போர்டு கட் பண்ணும்போது அந்த சோப்பிங் போர்டுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஷெட்யூல் 4 டிக்ளரேஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்படியே கீழே வந்து ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், ஃபுட் மைக்ரோபயாலஜில இவ்வளவுதாங்க இருக்கு. பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசத்தை படிக்கணும், ஃபுட்பார்ன் பேத்தோஜன்ஸை பத்தி படிக்கணும், ஃபுட்பார்ன் டிசீசத்தை பத்தி படிக்கணும், ஹசார்ட் அனலைசிஸ், கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட்டை பத்தி படிக்கணும். அடுத்து வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மைக்ரோ ஆர்கானிசம், இதை பத்தி படிக்கணும். இதை பத்தி படிச்சா ஃபுட் மைக்ரோபயாலஜி ஓவர் வியூவா கவர் ஆயிடும். அடுத்து வந்து ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், ஃபுட் குவாலிட்டி, இதுல எல்லாத்துலயுமே அதே சேம் தாங்க ரிப்பீட்டட் ஆகும்.
நீங்க மத்த யூனிட்ல படிச்சது தான் இதுலயும் ரிப்பீட்டட் ஆகும். ஓகேங்களா? ஸ்டன்டிங்னா என்ன? வேஸ்டிங்னா என்ன? அனீமியானா என்ன? இதெல்லாமே நீங்க மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் படிக்கும்போதே, விட்டமின்ஸ் படிக்கும்போதே இந்த இது எல்லாத்தையுமே படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? மைக்ரோ நியூட்ரியன், மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ நியூட்ரியன், மால் நியூட்ரிஷன். மால் நியூட்ரிஷன்னா என்ன? அப்படின்றதெல்லாம். ஃபோர்ட்டிஃபிகேஷன் எதனால பண்றோம்? அது எல்லாமே இதுல இருக்கும். ஃபுட் பார்ன் டிசீசஸ் அது எல்லாத்தையும் சேர்த்தது தான் இந்த ஃபுட் சயன்ஸ் அண்ட் நியூட்ரிஷன். இதே தனியா வந்து ஒரு சிலபஸ் நீங்க இதுல அப்படியே மத்த யூனிட்ஸுக்கும் கொலாபரேஷனா தான் இது வரும். ஃபுட் குவாலிட்டில என்ன இருக்கு? ஃபுட் ரீகால்னா என்ன? ஃபுட் சர்வேலன்ஸ்னா என்ன? ஜிஎம்பி ஆடிட்னா என்ன? இத பத்திலாம் நீங்க வந்து படிக்கணும். ஒரு சாம்பிளிங் எப்படி எடுக்கணும்? ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர். சாம்பிளிங் லாட்ல இருந்து எந்த மாரி எடுக்கணும் அப்படின்றத ஃபுட் குவாலிட்டி அத பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபுட் மைக்ரோபயாலஜி, ஃபுட் சயன்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், ஃபுட் குவாலிட்டி. சிலபஸ்ல இந்த விஷயங்கள் எல்லாத்த பத்தியும் சிலபஸ்ல இருக்கிற ஒரு வேர்ட பத்தி நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 பேஜஸ் நோட்ஸாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது நான் எப்பவுமே உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ற விஷயம். அந்த ஃபுட் மைக்ரோபயாலஜிக்கு என்ன மெட்டீரியல் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, ஃபுட் மைக்ரோபயாலஜிக்கு ஃப்ரேசியர் அப்படின்ற புக்கு. இதே புக்கு தான். இதுல இருந்து அப்படியே வரி மாறாம உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. ஃப்ரேசியர் புக்ல இருந்து வரி மாறாம உங்களுக்கு வந்து கேள்விகள் கேட்பாங்க. ஃபுட் மைக்ரோபயாலஜிக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மைக்ரோ ஆர்கானிசத்தோட டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃபேஸஸும் இருக்கு. லேக் ஃபேஸஸ். லேக் ஃபேஸஸ்ல எப்படி இருக்கும்? மைக்ரோ ஆர்கானிசம் வளர்ச்சி நிலை எப்படி இருக்கும்? அந்த மாரி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃபேஸஸ்லாம் இதுல வந்து குடுத்திருப்பாங்க. அத டீடைல்டா நம்ம வந்து பார்க்கணும். ஃபுட் மைக்ரோபயாலஜிக்கு இந்த புக்க நீங்க ரெஃபர் பண்ணலாம். அடுத்து வந்து ஃபுட் அனாலிசிஸ் அண்ட் டெஸ்டிங். ஃபுட் அனாலிசிஸ் அண்ட் டெஸ்டிங் இதே வந்து எப்படி வந்து ஒரு சாம்பிள எடுக்கிறது, ஒரு லாட்ல இருந்து எந்த மாரி சாம்பிளிங் ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணலாம், எப்படி ஹைஜீனிக்கா ஒரு சாம்பிள எடுக்கிறது, அடுத்து வந்து அந்த சாம்பிளுக்கு எவ்வளவு குவான்டிட்டி தேவை, சாம்பிளிங் ரெகுலேஷன் 2011ல எவ்வளவு குவான்டிட்டி ஒரு ஒரு ப்ராடக்ட்லயும் நம்ம சாம்பிள் எடுக்கிறோம்னா, அது எவ்வளவு குவான்டிட்டி தேவை அப்படின்றதெல்லாம் இத பத்தி சொல்லக்கூடியது தான். பேசிக்கா சில ஃபுட் ஃபுட் அனலைசிஸ் மெத்தட் இருக்கு. கிராவிமெட்ரிக் அனலைசிஸ், பவுடின் டெஸ்ட் எதுக்கு பண்றோம்? கீல என்ன டெஸ்ட்ட நம்ம வந்து இது பண்றோம்? கேஸ் குரோமட்டோகிராஃபியோட பயன்பாடுகள் என்ன? அப்படின்ற மாரிலாம் கேட்கிறது அந்த ஃபுட் டெஸ்டிங் அந்த இதுல. அடுத்து ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் பிரிசர்வேஷன். ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் பிரிசர்வேஷன்னா நெறைய பிரிசர்வேஷன் டெக்னாலஜிஸ் இருக்கு. பாஸ்டரைசேஷன், கேனிங், டீஹைட்ரேஷன், ஃப்ரீசிங், சில்லிங், மைக்ரோவேவ், இரேடியேஷன், கெமிக்கல் அடிட்டிவ்ஸ கொண்டு கூட நம்ம வந்து ஃபுட் பிரிசர்வேஷன் பண்ணலாம். ரெஃப்ரிஜரேட்டர், மாடிஃபைட் அட்மாஸ்பியர் ஸ்டோரேஜ், ஏசெப்டிக் பிரிசர்வேஷன், ஹர்டல் டெக்னாலஜி இது எல்லாத்த பத்தியும் நம்ம படிக்க போறோம். இது எல்லாத்த பத்தியும் புக்ல குடுத்துருக்காங்க. ஃபுட் பிரிசர்வேஷனுக்கு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கையும் நான் வந்து இது பண்றேன். அந்த புக்கையும் நீங்க வந்து படிச்சீங்கன்னா, இது எல்லாத்த பத்தியும் உங்களுக்கு வந்து டீடைல்டா நீங்க வந்து படிச்சுக்கலாம். டீடைல்டா இது பண்ணலாம். பாஸ்டரைசேஷன் ரொம்ப முக்கியமானது. இரேடியேஷனுக்கு ருத்ரா அப்படின்ற ஒரு லோகோ குடுக்குறாங்க. இரேடியேஷன்னா என்ன? ராட் அப்படின்னா என்ன? ரேடியேஷன் அளக்கக்கூடிய அலகு என்ன? அப்படின்லாம் சிஎஃப்எஸ்ஓல கேட்டிருக்காங்க. நம்ம டிஎன்எம்ஆர்பி நடத்தின எஃப்எஸ்ஓ எக்ஸாமினேஷன்லயும் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் ஆஃப் ஃபுட் பிரிசர்வேஷன், ப்ராசஸிங் அண்ட் பேக்கேஜிங். இதுலயும் குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸ் வருது பாருங்க. எல்லா இதுலயுமே அப்படியே கம்பைன் ஆகி தான் வரும். இப்ப ரீசென்ட்டான பேக்கேஜிங், நோவல் பேக்கேஜிங் டெக்னிக்ஸ் என்ன? டெம்பரேச்சர் மானிட்டர் ஆர்எஃப்ஐடி வச்சு அது ஒரு பேக்கேஜ்ல அந்த இத மானிட்டர் வச்சுட்டோம்னா, அந்த பேக்கேஜ் இந்த டெம்பரேச்சர்லயே போயிட்டு இருக்கா? சப்போஸ் அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சதுன்னா, இந்த ஃபுட் வந்து ஸ்பாயிலேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிடலாம். அந்த பேக்கேஜிங்குள்ளாரே டெம்பரேச்சர் மானிட்டர் வைக்கிற மாரிலாம் வந்துருச்சு இப்போ. அந்த மாரி நியூ நோவல் பேக்கேஜிங் டெக்னாலஜிய பத்தி படிக்கிறதா இருக்கட்டும், ஃபுட் பிரிசர்வேஷன்ல என்ன பிரின்சிபல் யூஸ் பண்றாங்க அப்படின்றது தான். ஃபுட் பிரிசர்வேஷன், ப்ராசஸிங் அண்ட் பிரிசர்வேஷன்ல என்னென்ன ஃபுட் பிரிசர்வேஷன் டெக்னாலஜிஸ் இருக்கு, நோவல் பேக்கேஜிங் டெக்னாலஜி என்ன இருக்கு அப்படின்னு படிச்சா போதுமானது. ஓகேங்களா? இவ்வளவுதான். இந்த ஓவர்வியூவா இந்த 8 யூனிட்டுக்கான விஷயங்கள் இவ்வளவுதான். நீங்க கிரக்ஸா பார்க்கணும்னா வெறும் 6 விஷயங்கள் தான். ஆக்ட், ரூல்ஸ், ரெகுலேஷன், ஃபுட் கெமிஸ்ட்ரி, ஃபுட் மைக்ரோபயாலஜி, ஃபுட் பிரிசர்வேஷன் இவ்வளவுதான். ஃபுட் டெஸ்டிங். இத மட்டும் படிச்சீங்கன்னா போதுமானது. ஓவர்வியூவா தான் கேட்பாங்க. ரொம்ப இன் டெப்த்தா கேட்க மாட்டாங்க. ஃபுட் பிரிசர்வேஷனுக்கு இந்த புக்க நீங்க ரெஃபர் பண்ணலாம். பீட்டர் சியர்தன் அண்ட் லீஃப் பர்க் சோரன்சன். இந்த புக் வந்து ரொம்ப டீடைல்டா உங்களுக்கு வந்து எல்லாத்த பத்தியும் சொல்லும். ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் என்ன? சில்லிங் டெம்பரேச்சர் என்ன? ஆ அ தாயிங் எப்படி பண்றாங்க? கேனிங் என்ன? கேனிங் டிஃபெக்ட்ஸ் என்னென்ன? அப்படின்றத பத்திலாம் இந்த புக்ல உங்களுக்கு வந்து டீடைல்டா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து இத வந்து பேசிக்கா எல்லா விஷயத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எஃப்எஸ்எஸ்ஏ வெளியிட்ட புக் இது. மேனுவல் ஃபார் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர். இந்த மேனுவல் ஃபார் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர நீங்க ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். இதுல டீடைல்டு ஓரளவு குடுத்திருப்பாங்க. இது இல்லாம என்னென்ன சார் யூஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல்லயும் நெறைய விஷயங்கள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ பத்தி, ஃபுட் அலர்ஜன பத்தி அந்த யூடியூப் சேனல்லயும் சொல்லியிருக்காங்க. இக்னோ நோட்ஸ நீங்க ரெஃபர் பண்ணலாம். சிலபஸ்ல இருக்கிற ஒரு வார்த்தைய போட்டு இக்னோ நோட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா, சில நோட்ஸஸ் வரும். அத நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் விஷயமா வச்சுக்கலாம்.
ஸ்வயம் போர்ட்டல் என்பிடிஎல் யூடியூப் சேனல்ல ஹசாப் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட் ஜிஎம்பி ஜிஏபி அப்படின்னு போட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் சில வீடியோஸும் வருது. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல இருந்து 8 வரைக்கும் இருக்கிற விஷயத்த உங்களால கவர் பண்ண முடியும். மொத்தமா சிலபஸ் நம்ம பார்த்துட்டோம். 1வது யூனிட்ல இருந்து 8வது யூனிட் வரைக்கும் எப்படி படிக்கிறது அப்படின்றத நான் வந்து சொல்லிட்டேன். இதுல சம்பந்தமா எப்படி சார் கொஸ்டின் கேட்டிருக்காங்க? நான் சொன்னல ஹசாப் அப்படின்ற வார்த்தை இருக்கு சிலபஸ்ல. ஹசாப் அப்படின்ற வார்த்தை இருக்கு. ஹசாப் the training which food industries employees should receive as a part of HACCP program. இங்கிலீஷ்லயும் கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து டிஎன்எம்ஆர்பியோட கொஸ்டின் தாங்க. அதை தான் நான் வந்து கிராப் பண்ணி வச்சிருப்பேன். இங்கிலீஷ்லயும் கொஸ்டின் கேட்பாங்க, தமிழ்லயும் கொஸ்டின் கேட்பாங்க. 2 இதுலயும் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் ட்ரைனிங் த ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் எம்ப்ளாயி ஷுட் ரிசீவ் as a part of HACCP program. என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து production of vinegar is regulated under the dash order. Production of vinegar regulated under the dash order அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வினிகர்ஸ்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ல வருது. அப்ப ப்ரிசர்வேட்டிவ் சம்பந்தமா இவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம வச்சுக்கலாம். டேஷ் அனீமியா இஸ் காஸ்டு டியூ டு த டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் பி12. விட்டமின் பி12 டிஃபிஷியன்சியால என்ன அனீமியா வருது? விட்டமின்ஸ், மைக்ரோநியூட்ரியன்ஸ். Which of the following food challenge is the gold standard method for food allergy testing? Gold standard method for food allergyங்கிறது ஃபுட் கெமிஸ்ட்ரியில வருது. அதெல்லாம் கேட்டிருக்காங்க. எப்படி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சொல்றேன். ஓரலா தான் கேட்டிருக்கேன். Which one of the following bacteria pathogen is cold tolerant? Cold tolerant இப்போ food borne pathogens அப்படின்னு பார்த்தோம். இதுல எது cold tolerant, எது heat tolerant அப்படிதான் அதோடைய பண்புகள் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தால பிரேசியர் புக்ல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி கேட்டிருக்காங்க. சரி. The process of applying heat under the controlled condition to remove water normally present in the food. என்னன்னா வாட்டரை ரிமூவ் பண்ற ப்ரிசர்வேஷன் டெக்னாலஜி என்ன? வாட்டரை ரிமூவ் பண்ற ப்ரிசர்வேஷன் டெக்னாலஜி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோல்டு ஸ்டெரிலைசேஷன்னா என்ன? கோல்டு ஸ்டெரிலைசேஷன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. கோல்டு ஸ்டெரிலைசேஷன்னா என்ன? இது வந்து ஒரு ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிறதே இருக்கு. பேஸ்டரைசேஷன், ஸ்டெரிலைசேஷன் ரெண்டுமே ப்ரிசர்வேஷன் டெக்னாலஜி தான். கோல்டு ஸ்டெரிலைசேஷன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஃபாலோயிங் தெர்மல் ப்ராசஸிங் டெக்னிக்ஸ் kill only the pathogenic microorganism in food. Only the pathogenic microorganism in food. பிளான்ச்சிங்கா, பாஸ்டரைசேஷனா, ஸ்டெரிலைசேஷனா, கேனிங்கா, நம்ம சிலபஸ்ல பார்த்துருவோம். இது எல்லா வார்த்தையும் இருக்கும். இது எல்லா வார்த்தையும் நம்ம படிக்கணும். இது எல்லா வார்த்தையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்படிதான் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் டிஎன்எம்ஆர்பில ஓரலா தான் கேட்டிருக்காங்க, ஓவர் வியூவா தான் கேட்டிருக்காங்க அப்படின்றது தான். ஆனா இதை பத்தி டீடைல்டா எப்படி வேணா கொஸ்டின்ஸ் மாத்தி கேட்கலாம். ஒரு கொஸ்டின்ஸ்ல நம்மளுடைய ரேங்க் பின்னாடி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஃபர்தரா இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாளாது உயற்றுபவர். ஊழ் அப்படின்னா நம்மளுடைய விதி, தலைவிதி. ஊழையும் புறமுதுகு காட்டி ஓட வைப்பவர் யார்? ஊழையும் உப்பக்கம் காண்பர். தள்ளி போவோம், பக்கம் போ, பின்னாடி ஓடு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா உழைவின்றி தாளாது உயற்றுபவர். கொஞ்சம் கூட அவங்க செயல்கள்ல பின்வாங்காம தொடர்ச்சியா அந்த செயல் மேல நம்பிக்கை வச்சு பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க ஊழ் விதியே கூட புறமுதுகு காட்டி ஓட வைக்க முடியும். ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாளாது உயற்றுபவர். இந்த சிலபஸை இன்னைக்கு போயிட்டு இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த சிலபஸ் எடுத்து உங்களுடைய நீங்க எந்திரிச்ச உடனே உங்க கண்ணு முன்னாடி படுற மாதிரி எழுதி ஒட்டுங்க. சிலபஸை டெய்லி எழுதி ஒட்டுங்க. சிலபஸ்ல இருக்கிற ஒரு வார்த்தைக்கும் நோட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாமினேஷனுக்கு இந்த எக்ஸாமினேஷன்ல எந்த எக்ஸாமினேஷனுக்கும் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு இது பண்ணாதீங்க. டே டு டே உங்களுடைய ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டே போங்க. டே டு டே நீங்க ஏதோ ஒரு வகையில ஒரு ஸ்டெப் எகடா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ளார சொல்லிட்டே போயிட்டே இருங்க. நிச்சயமா சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.